தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தமிழகத்தின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றும்படி வலியுறுத்தினார். இந்த சந்திப்பு பிரதமர் இல்லத்தில் நடைபெற்றது. பிரதமரிடம் தமிழக பிரச்சினைகள் பற்றி மனுவை முதலமைச்சர் வழங்கினார். அரை மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா, தமிழகத்திற்கு சிறப்பு நிதி எதையும் கோரவில்லை என்றும், பல்வேறு மத்திய அரசு திட்டங்களுக்கு வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள 4000 கோடி ரூபாயை உடனடியாக வழங்கும்படி வலியுறுத்தியதாகவும் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்தார். தனது கோரிக்கைகளை கனிவுடன் கேட்டறிந்த பிரதமர் அவற்றை நிறைவேற்றுவதாக உறுதியளித்துள்ளதாக முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்தார். முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பிற்காக 3 பேர் கொண்ட குழு அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளபடி தமிழகம் மற்றும் கேரள உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், மத்திய அரசு சார்பில் உறுப்பினரை உடனடியாக நியமிக்கும்படி பிரதமரை கேட்டுக் கொண்டதாக முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்தார். அதேபோன்று காவிரி மேலாண்மை வாரியம் உடனடியாக அமைக்கப்படும் என்றும் பிரதமர் மோடி உறுதியளித்திருப்பதாகவும் ஜெயலலிதா குறிப்பிட்டார். I urge the Prime Minister to expedite the nomination of a member from the Central Water Commission so that before the southwest monsoon sets in earnest, the water level can be raised to 142 feet. The Prime Minister promised that action would be taken within a week. Stressed the need to form the Kaveri Management Board without further delay. And after the Kaveri Management Board is formed, that board has to constitute the Kaveri Water Regulation Committee, and it is only after that that the final order of the Kaveri Water Disputes Tribunal can be implemented. The Prime Minister promised to look into it. தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு மின் திட்டங்களில் ஒதுக்கப்படாமல் உள்ள 15% மின்சாரம் முழுவதையும் தமிழகத்திற்கே வழங்க வேண்டும் என்று பிரதமர் மோடியை வலியுறுத்தியிருப்பதாக முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்தார். About 15% of the power generated by central generating stations in Tamil Nadu, including Kudangulam and Neyveli, 15% of this power is still unallocated. I have made a plea that this 15% should be allotted to Tamil Nadu. மாநிலங்களவையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுகவின் ஆதரவு குறித்த கோரிக்கை வரும்போது அப்போது அது தொடர்பாக முடிவு எடுக்கப்படும் என்றும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். Independent majority. For that matter, the BJP itself has got an independent majority. They do not need support from outside. We'll see when that situation arises.